கங்கோத்ரி உத்தரகண்ட் மாநிலத்தின் உத்தரகாசி மாவட்டத்தில் அமைந்துள்ள கங்கோத்ரி ஒரு முக்கிய இந்து புனித தலமாகும். கங்கோத்ரியிலிருந்து சுமார் 19 கி.மீ தொலைவில் கங்கோத்ரி பனிப்பாறையின் முடிவும் கங்கை நதியின் பிறப்பிடமான கோமுக் அமைந்துள்ளது. கங்கையின் தோற்றம். கங்கோத்ரியின் கங்கா கோயில் கடல் மட்டத்திலிருந்து 3042 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இங்குள்ள சூழல் மிகவும் கவர்ச்சியாகவும் அழகாகவும் இருக்கிறது. இந்த இடம் உத்தரகாசியிலிருந்து 100 கி.மீ. கங்கா கோயில் 18ஆம் நூற்றாண்டில் கோர்கா தளபதி அமர் சிங் தாப்பாவால் கட்டப்பட்டது மற்றும் ஜெய்ப்பூர் அரச குடும்பத்தால் மீண்டும் கட்டப்பட்டது. மே முதல் அக்டோபர் வரை கங்கை அன்னையை தரிசனம் செய்ய லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகிறார்கள். இந்த கோயில் அட்சய திருதியை நாளில் திறக்கப்பட்டு தீபாவளியன்று மூடப்படும். புராண குறிப்புகள். புராணங்களின்படி ராகுகுலத்தின் சக்கரவர்த்தி மன்னன் பகீரதன் இங்குள்ள ஒரு புனித பாறையில் அமர்ந்து சங்கரரை நோக்கி தவம் செய்தான். பகீரதி தேவி இந்த இடத்தில் பூமியை தொட்டதாக நம்பப்படுகிறது. மகாபாரத போரில் கொல்லப்பட்ட தங்கள் உறவினர்களின் ஆன்மா சாந்தியடைய பாண்டவர்களும் இங்கு பெரும் யாகம் செய்தனர். இங்கு சிவலிங்க வடிவில் ஒரு இயற்கை பாறை பாகீரதி ஆற்றில் மூழ்கியுள்ளது. இது குளிர்காலத்தில் காணப்படுகிறது. புராணங்களின்படி சிவபெருமான் கங்கையை தனது பூட்டுகளில் போர்த்தியிருந்தார். இதிஹாஸ். சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்றைக் கொண்ட கோயிலைச் சுற்றி கங்கோத்ரி நகரம் உருவானது. 1980 களில் கங்கோத்ரிக்கு சாலை அமைக்கப்பட்ட பிறகு நகரம் வேகமாக வளர்ந்தது. கங்கோத்ரி கோயில் 18ஆம் நூற்றாண்டில் கர்வாலின் கூர்கா தளபதி அமர் சிங் தாபாவால் கட்டப்பட்டது. ஜெய்ப்பூரின் 2ஆம் ராஜா மதோ சிங் 20ஆம் நூற்றாண்டில் கோயிலை பழுதுபார்த்தார். பருவம். கோடையில் கங்கோத்ரியின் வானிலை பகலில் இதமாகவும் இரவில் குளிராகவும் இருக்கும். குறைந்தபட்ச வெப்பநிலை 6 டிகிரி சென்டிகிரேட் ஆகவும் அதிகபட்சமாக 20 டிகிரி சென்டிகிரேடாகவும் இருக்கும். குளிர்காலத்தில் நாட்கள் இனிமையானவை மற்றும் இரவுகள் மிகவும் குளிராக இருக்கும். டிசம்பர் முதல் மார்ச் வரை பனிப்பொழிவு இருக்கும் மற்றும் வெப்பநிலை பூஜ்ஜியத்திற்கு கீழே செல்கிறது. ஸ்தான். கங்கோத்ரி கோயில் கடல் மட்டத்திலிருந்து 3140 மீட்டர் உயரத்தில் ஆலமரங்களால் சூழப்பட்டுள்ளது. பாகீரதி பள்ளத்தாக்குக்கு வெளியே கேதாரகங்கா மற்றும் பாகீரதியின் சத்தத்திலிருந்து விலகி இந்த இடம் மிகவும் அழகாக இருக்கிறது. தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள். இந்த பகுதியில் பரந்த வகையான தாவரங்கள் உள்ளன. முக்கிய தாவரங்களில் ஓக், பிர்ச், வெள்ளை சைப்ரஸ் மற்றும் நீல சிடார் போன்றவை அடங்கும். பொதுவான விலங்கினங்களில் லாங்கூர், சிவப்பு குரங்குகள், பழுப்பு கரடிகள், சிறுத்தைகள், பனிச்சிறுத்தைகள், குரைக்கும் மான்கள், சாம்பார், கஸ்தூரி மான் மற்றும் தகர் போன்றவை அடங்கும். உள்ளூர் மக்கள். இங்குள்ள உள்ளூர் மக்கள் செம்வால் சாதியைச் சேர்ந்த பிராமணர்கள். அவர்கள் கங்கோத்ரி கோவிலின் பூசாரிகளாகவும் உள்ளனர். 9ஆம் நூற்றாண்டிலிருந்து இங்கு வசிக்கும் இந்த மக்கள் குளிர்காலத்தில் முக்பா கிராமத்திற்கு செல்கின்றனர். அருகிலுள்ள இடங்கள். கங்கோத்ரியில் இருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் கோமுக் அமைந்துள்ளது. இது கங்கோத்ரி பனிப்பாறையின் முகப்பு மற்றும் பாகீரதி நதியின் பிறப்பிடமாகும். முக்பா கிராமத்தில் வசிப்பவர்கள் கங்கோத்ரி கோவிலின் பூசாரிகள் மற்றும் கங்கா தேவி குளிர்காலத்தில் இங்கு கொண்டு வரப்படுகிறார். பைரோன் பள்ளத்தாக்கு, ஹர்சில், நந்தன்வன், தபோவன் மற்றும் கேதார்தல் ஆகியவை மற்ற முக்கிய இடங்களாகும். ஆவாகமன். விமானம் மூலம் கங்கோத்ரியிலிருந்து 226 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜாலி கிராண்ட் டேராடூன் அருகிலுள்ள விமான நிலையம் ஆகும். சாலை வழியாக கங்கோத்ரி ரிஷிகேஷிலிருந்து 259 கி.மீ தொலைவில் அமைந்துள்ளது மற்றும் பேருந்து, கார் அல்லது டாக்ஸி மூலம் அடையலாம். கொண்டாட்டம். கங்கோத்ரி கோவிலின் கதவுகள் அட்சய திருதியை நாளில் திறக்கப்பட்டு தீபாவளியன்று மூடப்படும். இந்த நேரத்தில் கங்கா தேவியின் சிலை பாரம்பரிய பழக்கவழக்கங்கள், இசை, நடனம் மற்றும் வழிபாட்டுடன் கங்கோத்ரிக்கு கொண்டு வரப்படுகிறது. இந்த பயணத்தின் வரலாறு குறைந்தது 700 ஆண்டுகள் பழமையானது. யாத்திரையின் போது முக்பா கிராமம் மற்றும் அருகிலுள்ள கிராம மக்கள் மற்ற தெய்வங்களின் ஊர்வலங்களுடன் கங்கா தேவியுடன் இணைகின்றனர்.